Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம இன்னைக்கு நவம்பர் 19th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா draft data protection bill released for comments, sweet not protein, bamboo fruits trigger rat boom, the Indian Air Force needs new doctrine, miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நேற்று கொடுத்துருந்த PYக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் தென் அக்டோபர் மந்த்க்கானது ரிலீஸ் பண்ணிட்டோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை GS 1 2 3 4 Prelims with some potential mains question இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதோட சாம்பிள் வந்து நாங்கள் வீடியோவை யூடியூப்பில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், டிராஃப்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் ரிலீஸ்ட் ஃபார் கமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி மேடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பப்ளிக் கமெண்ட்ஸ் அண்ட் கன்சல்டேஷனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இந்த புது டிராஃப்டில் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நான் முக்கியமாக பார்க்க போகிறோம். அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் ப்ரொவிஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, சிட்டிசனாக இந்த டிஜிட்டல் நம்மளோட டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரைட்ஸ் நமக்கு இருக்குது, அண்ட் நிறையா கம்பெனிஸ் வந்து நம்மளோட டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அண்ட் அவங்க எந்த லிமிட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் ஓவரால் பார்க்க போகிறோம் இந்த ப்ரொவிஷன்ஸில். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the bill also imposes heavy penalties for violations of any provisions of the legislation which will be decided by the Data Protection Board of India. இப்போது நிறைய வயலேஷன்ஸ் வந்து நடக்கும். என்ன தான் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாலுமே சம்டைம்ஸ் இந்த வயலேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெவி பெனால்ட்டிஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டிய டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெவி பெனால்ட்டி. ஸோ ஆல்ரெடி வந்து பெனால்ட்டி இருந்துச்சு, இப்போ வந்து அதிகமான பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த புது டிராஃப்ட்டில். ஸோ இந்த பெனால்ட்டிஸை டிசைட் பண்ணுறது யாருன்னா இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன தான் டிசைட் பண்ணியிருந்தாலுமே சம்டைம்ஸ் அதுவுமே தப்பாக இருந்தால் கோர்ட் கேன் சேலஞ்ச் தி டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கேன் பி சேலஞ்ச்ட். இந்த புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிராஃப்ட் பில்லில் 7 பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த 7 பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பர்சனல் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க இல்லையா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், லைக் நம்ம வெவ்வேறு வெப்சைட்ஸில் வந்து சைன்இன் பண்ணுவோம், அண்ட் நிறைய இ-காமர்ஸ் சைட்ஸில் நம்மளோட பர்சனல் டேட்டா அப்படிங்கிறது இருக்கும். அதுக்காக டோக்கனைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கூட RBI கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பர்சனல் டேட்டாவை யூஸ் பண்ணுறவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவலுக்கு அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கணும், எந்த ஒரு க்ரைம்ஸும் அது நடக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு பர்பஸ்க்காக அந்த பர்டிகுலர் பர்சனல் டேட்டாவை வாங்குறாங்களோ அதுக்காக மட்டும்தான் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும், மற்ற விஷயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த இரும்பு திரை படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த டேட்டாஸ் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். இந்த ஜெராக்ஸ் கடைக்கு போகிறதாகட்டும், அங்கேருந்து டேட்டாஸ் வெவ்வேறு இடத்துக்கு போகும் இல்லையா. ஸோ நம்ம நம்மளோட பர்சனல் டேட்டாவை எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டேட்டா மினிமைசேஷன். இப்போ நம்ம ஒரு சைட்டில் வந்து சைன்இன் பண்ணுறோம் அப்படின்னா அது நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குது இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் டேட்டா மினிமைஸ்டாக வந்து இருக்கணும், நிறைய பர்சனல் டேட்டாவை அதை அக்வயர் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபோர்த் பிரின்சிபல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டேட்டா அக்யூரசி அப்படிங்கிறது இருக்கணும் வெல் கலெக்ஷன். இப்போ நம்ம ஆதார் கார்டுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப அந்த நேமில் சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகட்டும், அண்ட் அட்ரஸ் சேஞ்சஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய தப்பு வந்து நடக்குது. ஸோ டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன இருக்கணும்னா அக்யூரேட்டாக இருக்கணும். அண்ட் ஃபிஃப்த் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அதோட ஸ்டோரேஜ். இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பர்டிகுலர் பர்சனோடைய பர்சனல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த வெப்சைட்டில் எந்த ஆர்கனைசேஷனாகவும் இருக்கட்டும் நிறைய டைமுக்கு டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடாது. ஒரு தடவை கொடுத்துட்டா அவங்களோட டேட்டா அவங்ககிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பர்டிகுலர் லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது இருக்கணும். அதை தாண்டி அந்த டேட்டா வந்து எரேஸ் பண்ணிடணும். ஸோ அந்த டைம் லிமிட்டட் ஃபிக்ஸட் டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. சிக்ஸ் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்மளோட டேட்டா ப்ராசஸிங் அப்போ ஒரு சரியான சேஃப்கார்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். நோ அத்தாரைஸ்டு கலெக்ஷன் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் பர்சனல் டேட்டா அப்படிங்கிறது இருக்காத அளவுக்கு நம்ம சேஃப்கார்ட்ஸ் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலாக செவன்த் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஸோ எந்த பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன் அந்த பர்டிகுலர் டேட்டா ஒரு இண்டிவிஜுவல் கிட்டேருந்து வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆர்கனைசேஷன் ஆர் பர்சன் மட்டும்தான் அந்த டேட்டா ப்ராசஸிங்க்கு அக்கௌண்டபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த புது டிராஃப்ட் பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க.
அண்டு இந்த டிராஃப்டில் ஒரு சில டெர்மினாலஜிஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டேட்டா பிரின்சிபல், டேட்டா ஃபிடூஷியரி அண்ட் தென் கன்சென்ட் மேனேஜர்ஸ். இப்போது இந்த டெர்மினாலஜியில் யாரை இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டேட்டா பிரின்சிபல் அப்படிங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணணும்னா, எந்த ஒரு பர்சனுடைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணப்படுதோ, லைக் நம்ம சிட்டிசன்ஸ் இருக்கோம் இல்லையா, நம்மளோட டேட்டா தான் வந்து ஆர்கனைசேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சிட்டிசன்ஸு டேட்டா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டேட்டா ஃபிடூஷியரி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு என்டிட்டி நம்மளோட டேட்டா வாங்குறாங்களோ அவங்கள டேட்டா ஃபிடூஷியரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்களேன், மெட்டா, அவங்கள வந்து வச்சுக்கலாம். நம்ம சிட்டிசன்ஸ் இருக்கோம், நம்மளை தான் டேட்டா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த என்டிட்டிஸை டேட்டா ஃபிடூஷியரிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த டேட்டா ஃபிடூஷியரி பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு கம்பெனி ஒரு ஃபர்மாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். அவங்கள தான் வந்து டேட்டா ஃபிடூஷியரி. இப்போ நம்ம கவர்மெண்ட் கூட நம்மளோட டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களும் ஒன் ஆஃப் தி டேட்டா ஃபிடூஷியரி. ஸோ இந்த டேட்டா ஃபிடூஷியரிஸ் தான் வந்து என்ன டிசைட் பண்ணுவாங்களோ, எதுக்காக அந்த பர்சனல் டேட்டா வாங்குகிறோம் அண்ட் இதை எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம். அண்ட் இவங்க தான் வந்து அக்கௌண்டபிள் அப்படின்னு அந்த 7 பிரின்சிபல்ஸில் லாஸ்ட் பிரின்சிபலில் சொல்லியிருப்பாங்க. The law also makes a recognition that in case of children defined as all users under the age of 18, their parents or lawful guardians will be considered their data principals. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நெட் சைட்ஸ் எல்லாருமே இந்த பர்சனல் டேட்டா கொடுக்குறது, அது வந்து 18+ இருக்கவங்க மட்டும் பண்ணுறதில்ல, எல்லாருக்கிட்டையுமே ஆல்மோஸ்ட் இப்போ மொபைல் இருக்குது சில்ட்ரன் கிட்டேயும். ஸோ இந்த மாதிரி 18க்கு கீழே இருக்க சில்ட்ரனுக்குலாம் யார் டேட்டா பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் தான் வந்து டேட்டா பிரின்சிபல்ஸாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த லாவில் பர்சனல் டேட்டானா என்ன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு டேட்டா ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவுதோ அதை தான் வந்து பர்சனல் டேட்டா அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அண்ட் ப்ராசஸிங் அப்படின்னா அந்த டேட்டா வந்து என்டையர் ஃப்ரம் கலெக்டிங் அந்த அவங்க எதுக்காக ப்ராசஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அதை வந்து ப்ராசஸிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இதில் 3வது டெர்மினாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சென்ட் மேனேஜர். இப்போது நம்ம ஒரு சைட்குள்ளே வந்து என்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து கொடுப்போம், ஆனால் அல்டிமேட்லி அது ஐ அக்ரி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் வரும். அது நம்ம அக்ரி பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த எந்த பர்பஸ்க்காக அந்த பர்டிகுலர் ஆப்போ இல்லை ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்குள்ளே போக முடியும். அந்த ஐ அக்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சென்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ நம்மளோட பர்சனல் டேட்டா வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கிங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துட்டு நம்ம அல்டிமேட்லி சைன்இன் வந்து பண்ணுவோம். இப்போ இந்த கன்சென்ட் மேனேஜர் பிளாட்ஃபார்ம், இந்த கன்சென்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா பிரின்சிபல்ஸான நாமளும் டேட்டா ஃபிடூஷரிஸான என்டிட்டிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க ப்ராப்பராக பார்ப்பாங்க. ஸோ டேட்டா பிரின்சிபல்ஸ் கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டு தான் இந்த டேட்டா ஃபிடூஷரிஸ் அதாவது என்டிட்டிஸ் வந்து அவங்களோட பர்சனல் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கன்சென்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சென்ட் மேனேஜர்ஸ் தான் அதில் இருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி நியூ டேர்ம் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பில்லில் வந்து இன்னும் ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the individual should be able to access basic information in languages specified in the 8th schedule of the Indian Constitution. இப்போ நிறைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஹிந்தி ஆர் ஒரு நம்மளோட பேசிக் லாங்குவேஜஸ்லேருந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் பில்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எந்த வெப்சைட் ஆர் எதில் வந்து போனாலுமே நம்ம கன்சென்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி எதுக்காக நம்மளோட டேட்டா ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸ்லையும் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா சிட்டிசனுக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். The bill also makes it clear that individual needs to give consent before the data is processed and that every individual should know that what items of personal data fiduciary wants to collect and the purpose of such collection and further processing. இப்போ நம்ம வந்து கன்சென்ட் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கன்சென்ட் வந்து கொடுக்குறோம். அண்ட் அந்த கன்சென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், அதாவது நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே என்ன பர்சனல் டேட்டா, ஸோ பர்சனல் டேட்டாவில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது இருக்குது. நம்மளோட எந்த பர்சனல் டேட்டாவை டேட்டா ஃபிடூஷரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து தேவை. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டேட்டாவும் வந்து எதுக்காக தேவை, ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் தி டேட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த நீடை நம்ம தெரிஞ்சுக்கணும், எதுக்காக அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்தராக அந்த ப்ராசஸிங் இதை பற்றி எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கன்சென்ட்டை கொடுக்கணும் ஃபார் யூஸிங் அவர் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And further, the notice of data collection needs to be in clear and easy to understand language. Individuals also have the right to withdraw consent from the data fiduciary. இது வந்து important point because என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவல்ஸ் நம்ம வந்து கன்சென்ட் கொடுக்குறோம், and ultimately we also have the right to withdraw our consent from particular entity. நமக்கு எப்போ வேணுமோ அதை வந்து வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் நம்மளோட கன்சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு டெர்மினல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டேட்டா பிரின்சிபல்லாம் யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். அண்ட் டேட்டா ஃபிடியூஷரிஸ் அண்ட் அல்டிமேட்லி கன்சென்ட் மேனேஜர்ஸ்னால் யார் யார் அப்படிங்கிறத பார்த்தோம்.
டேட்டா ஃபிடியூஷரிஸ்னால் யாருன்னு பார்த்தா இப்போ சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபிடியூஷரிஸ் யார்? ஸோ எந்தெந்த என்டிட்டிஸ் ஆர் கம்பெனிஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்களோ டேட்டா ஃபிடியூஷரின்னு பார்த்தோம். சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபிடியூஷரிஸ்னால் யார் அதிகமான வால்யூம் ஆஃப் பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்கள சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபிடியூஷரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன்னா வந்து நிறைய மக்கள் வந்து டிஜிட்டலைஸ்டு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். யாரெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமான வால்யூம் ஆஃப் பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபிடியூஷரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பர்டிகுலர் சிக்னிஃபிகண்ட் பர்சன் ஆர் என்டிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும்னா டேட்டா ப்ரொடெக்ஷனை பெட்டராக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இவங்க ஒன்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பேரோட பர்சனல் டேட்டா அப்படிங்கிறது போயிடும் இல்லையா. இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் டிஎஃப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ப்ராப்பர் சேஃப்கார்ட் மெஷர்ஸ் வந்து எடுத்துருக்கணும். ஸோ அந்த ரிஸ்க் ஆஃப் ஹார்ம் அப்படிங்கிறது ஹையாக இருக்கும் இந்த சிக்னிஃபிகண்ட் டிஎஃப்ஸ் பொறுத்தவரை. ஏன்னா நிறைய பேரோட பர்சனல் டேட்டா இன்க்ளூட் ஆகியிருக்கனால இவங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போது இந்த பில் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வால்யூம், ஸோ அந்த லிமிட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இவ்வளோ பர்சனல் டேட்டா கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறவங்கள தான் அந்த சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபிடியூஷரி அப்படிங்கிற லிமிட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம அப்கமிங் நியூஸில் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம் டேஸில். ஸோ திஸ் கேட்டகரி நீட்ஸ் டு ஃபுல்ஃபில் சர்டன் அடிஷனல் ஆப்ளிகேஷன்ஸ் டு எனேபிள் கிரேட்டர் செக்யூரிட்டி ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிசஸ் அக்கார்டிங் டு த பில்ஸ் எக்ஸ்பிளனேட்டரி நோட். ஸோ இவங்க வந்து கிரேட்டர் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸை வந்து எனேபிள் பண்ணணும். ஏன்னா நிறைய பேரோட டேட்டா வந்து இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க இன் கம்பேர்ட் டு அதர் என்டிட்டிஸ். சச் என்டிட்டிஸ் வில் ஹாவ் டு அப்பாயிண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி பெரிய லெவலில் டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடியவங்க வந்து என்ன பண்ணணும், டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரீவன்ஸ் லெட்டர்ஸ்லேயும் வந்து பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொருத்தரை யாரை அப்பாயிண்ட் பண்ணணும்னா ஒரு இண்டிபெண்டன்ட் டேட்டா ஆடிட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்ட்டுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்க மாதிரி எல்லா என்டிட்டிஸும் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஆடிட் பண்ணுறது தான் இந்த டேட்டா ஆடிட்டரோட ஒர்க்காக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டெர்மினல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். டேட்டா பிரின்சிபல்ஸ்னால் யாருன்னு பார்த்தோம். அண்ட் யார் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க, லைக் 18 இயர்ஸ்க்கு பிலோவாக இருந்தால் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் தான் வந்து டேட்டா பிரின்சிபல்ஸாக இருப்பாங்க. அண்ட் டேட்டா ஃபிடியூஷரிஸ்னால் எனி கம்பெனி ஆர் என்டிட்டி ஹூ ஆர் கலெக்டிங் தி இன்ஃபர்மேஷன். அண்ட் கன்சர்ன் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ நம்மளோட கன்சென்ட் இண்டிவிஜுவல் கொடுக்கக்கூடிய கன்சென்ட் வந்து கரெக்டாக இருக்கா, என்டிட்டிஸ்க்கு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதா கன்சர்ன் மேனேஜரோட ஒர்க்கு. அண்ட் சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபிடியூஷரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லார்ஜ் லெவல் ஆஃப் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட வந்து ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருக்கணும் அண்ட் டேட்டா ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ரைட் டு எரேஸ் டேட்டா அண்ட் ரைட் டு நாமினேட். இப்போ நம்ம முன்னாடியே வந்து ஒரு பாயிண்டில் பார்த்துருந்தோம், இந்த பாயிண்டில் பார்த்துருந்தோம் இல்லையா, ரைட் டு வித்ரா கன்சென்ட் ஃப்ரம் அ டேட்டா ஃபிடியூஷியரி. நம்ம வந்து எப்போ வேணாலும் கொடுத்துருக்க கன்சென்ட்டை வந்து நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து ரைட் டு எரேஸ் டேட்டா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு டேட்டா பிரின்சிபல் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா அந்த பர்டிகுலர் என்டிட்டிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுங்கள் என்னோடய டேட்டாவை அப்படிங்கிற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அதான் வந்து ரைட் டு எரேஸ் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரைட் டு நாமினேட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ஒரு டேட்டா வந்து ஸோ ஏதோ ஒரு என்டிட்டி ஏபிசிங்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து இருக்குது. இவர் வந்து இப்போ இறந்து போயிடுறாரு. இப்போ இறந்து போயிடுறதுக்கு முன்னாடியே என்னென்னா இவர் ஒரு பர்சன் வந்து நாமினேட் பண்ணலாம். ஸோ பிங்கிற ஒரு பர்சன் வந்து நாமினேட் பண்ணிவிட்டு நான் இறந்து போனாலுமே உங்களுக்கு வந்து இந்த ரைட் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் என்னோடய டேட்டாவை எரேஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். ஸோ இதான் வந்து ரைட் டு நாமினேட் அப்படிங்கிறத இந்த பில்லில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் ஃபர்தராக கன்சூமருக்கு என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we also have the right to file a complaint against the data fiduciary with the data protection board. ஸோ நம்ம வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் against the entities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் with their responses அந்த டைமில் நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். அண்டு கிராஸ் பார்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி இந்த பில்லில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஏன்னா ஏர்லியராக கம்பேர் பண்ணதை விட இப்போ கொஞ்சம் ஈஸியராக ஆக்கியிருக்காங்க இந்த கிராஸ் பார்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை. ஸோ அதான் வந்து இந்த பில்லோட ஒரு நியூ ப்ரொவிஷனாக இருக்குது. அண்டு அட் லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் பில் attempted டு யூஸ் she or her in the entire bill rather than him or his. இப்போது நம்ம நிறைய இந்த கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸ் ஆகட்டும் இல்லை நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹிம் ஆர் ஹிஸ், ஹீ ஆர் ஷீ அப்படின்லாம் இருக்காது. ஹீ ஷல் அட்டெண்ட் ஆர் ஹீ ஷல் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பில்லை வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷீ ஆர் ஹர் அப்படிங்கிறத அந்த நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் விமன் எம்பவர்மெண்ட் வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணனால இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதை வந்து மெய்ட்டியோட மினிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி புதுசாக யூஸ் பண்ணியிருக்கோம் rather than தி ஓல்டர் ஆர்டிகல்ஸ் ஆர் பில்ஸ். ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா
இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் டிராஃப்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, லைக் 7 பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் லைக் டேட்டா பிரின்சிபல், ஃபிடியூஷரிஸ், கன்சென்ட் மேனேஜர், சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபிடியூஷரிஸ், அண்ட் இதில் என்ன ரைட் டு எரேஸ் டேட்டா, ரைட் டு நாமினேட்னா என்ன, அண்ட் அல்டிமேட்லி கிராஸ் பார்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை இவங்க ஈஸியாக ஆக்கியிருக்காங்க இந்த பில் மூலியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான கமெண்ட்ஸை கேட்குறதுக்காக தான் இப்போ ரீசெண்டாக இந்த டிராஃப்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஸ்வீட் நாட் புட்டின் பேம்பூ ஃப்ரூட்ஸ் ட்ரிகர் ரேட் பூம். இந்த ஆர்டிக்கலில் வந்து கொஞ்சம் நம்ம சயின்ஸ் பேஸ்டு பார்க்க போகிறோம். என்னென்னா பேம்பூ ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் ரேட்டோட ஃப்ளட் அதிகமாகிறதுக்கும் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெலோகேனா பேசிஃபெரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபிக்கல் பேம்பூ ஸ்பீசிஸ். இது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இருக்குது. இதில் லோக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மெலோகேனா பேசிஃபெரா ட்ரீயை முள்ளின்னு சொல்கிறாங்க. இதில் லார்ஜஸ்ட் ஃப்ரூட் ப்ரொடியூசிங் பேம்பூ அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேம்பூஸில் வந்து ஃப்ரூட்ஸ் வரும். இந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸில் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ஃப்ரூட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இது எந்த ரீஜனில் அதிகமாக இருக்குன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா, மியான்மர் ரீஜனில் தான் வந்து அதிகமாக இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பேம்பூ ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, இது கரெக்டாக வந்து வர நேரத்தில் ரேட்டு, ஸோ இந்த எலிகள் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரேட் ஃப்ளட்டு வருது அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியில் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ரேட் ஃப்ளட் எதனால் வருது அப்படிங்கிறது ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கோரிலேஷன் பிட்வீன் த சுகர் கண்டென்ட் in the fruit of Melocanna basifera and the frenzied feeding and population boom in rats during autumn, the cyclical mass bamboo flowering that occurs once in 48 years. ஸோ இந்த பேம்பூ ஃப்ளவரிங் பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் ஒன்ஸ் இன் 48 years. இதெல்லாம் ஆக்சுவலாக ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரிலிம்ஸ் பேஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 48 years ஒன்ஸ் வந்து அது ஃப்ளவரிங் நடக்கும். அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மாட்டம் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் ஃப்ளவர் வந்து ஃப்ரூட் வரும் இல்லையா, அந்த ஃப்ரூட் வர டைமில் ரேட்ஸோட ஃப்ளட்டிங் அதிகமாக இருக்குது நார்த் ஈஸ்ட் ரீஜனில். அதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம். இயர்லியராக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஹை ப்ரோட்டீன்னால தான் ரேட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ரீசன்ட் ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட், நம்ம பேம்பு ஃப்ரூட் மெலோகேனா பேசிஃபெராவோட ஃப்ரூட்டு, இதில் அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ சுகர் எங்கே இருந்தாலும் எறும்பு எல்லாமே வந்துடும் இல்லையா, அதே மாதிரி ரேட்ஸும் வந்து வந்துடுது. இந்த ஹை சுகர் கண்டென்ட் தான் இந்த ரேட் பூம் நடக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரூட்டை பற்றி அந்த ஃப்ரூட்டோட கெமிஸ்ட்ரியை ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறப்ப என்ன அவங்க ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பயோமாலிகுல்ஸை நம்ம மெடிக்கல் ரீசர்ச்சுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த பேம்பூ ட்ரீயோட ஸ்பீசிஸ் நேம் என்ன, இதில் லார்ஜஸ்ட் ஃப்ரூட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இதுக்கும் இது எந்த ரீஜனில் வந்து அதிகமாக க்ரோ ஆகுது, பேம்புவோட ஃப்ளவரிங் எந்த பீரியட் நடக்குது, லைட் இட் அக்கர்ஸ் ஒன்ஸ் இன் 48 years. அண்ட் அந்த சைக்ளிக்கல் டேர்ம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டைமில் தான் வந்து ரேட்டோட ஃப்ளட் அதிகமாக இருக்குது டியூ டு த ஹை சுகர் கண்டென்ட் ப்ரெசன்ட் இன் தி பேம்பூ ஃப்ரூட்ஸ். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், த ஏர்ஃபோர்ஸ் நீட்ஸ் அ நியூ டாக்ட்ரின். நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இண்டிஜினஸ் ஒர்க் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. நம்ம அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் வந்திருக்கு, மிசைல் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே இண்டிஜினஸ்லி மேட் ஆரல்ஸ் நம்ம இந்தியன் கம்பெனி ஆர் ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து ஒன்றா சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ டிஃபென்ஸ் செக்டர் வந்து இண்டிஜினஸ் சைடில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு வருது. இதில் பர்டிகுலராக இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்கணும், வாட் வி நீட் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். Things have improved vastly, but what is debatable is whether these events are being guided by some long-term institutionalized thinking and planning, another term for which is doctrinal guidance. ஸோ நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் மேக் இன் இந்தியா கீழே அண்ட் தென் ஸ்டார்ட் அப் இந்தியா கீழே ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு டாக்ட்ரினல் கைடன்ஸாக இருக்கா இப்போ. ஸோ டாக்ட்ரின்னு நம்ம ஜெனரலாக ஒரு விஷயத்தை எப்படி சொல்லுவோன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளோட அது பெஸ்ட்டு வேலை செய்கிறத அந்த டாக்ட்ரின் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எ லேமன்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் டாக்ட்ரின் இஸ் தட் இட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் அ திங். ஒரு டாக்ட்ரினல் கைடன்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கா, அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்ஸ்டிடியூஷனலைஸ் கைடன்ஸ் இருக்கா, இல்லை நம்ம ஜஸ்ட் ஷார்ட் டேர்மாக இண்டிஜினஸாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்குது. An Atmanirbhar Bharata campaign that is not based on the foundation of doctrinal thought is on a shaky wicket. இப்போது இந்த மாதிரி நம்ம ஆத்மநிர்பர் பாரத் கீழே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு டாக்ட்ரினல் கைடன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அதோட இப்போ நான் சொன்ன அந்த கேள்வியோட பதிலாக இருக்குது. பிகாஸ் ஒரு டாக்ட்ரினல் கைடன்ஸ் அப்படின்னா நம்ம லாங் டேர்மில் சஸ்டெயின் ஆக முடியுமா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கைடன்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து இப்போ இல்லை. நம்ம என்ன தான் நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் அதெல்லாம் தயாரித்தாலுமே ஒரு லாங் டேர்ம் பிளானிங் அப்படிங்கிறது ப்ராப்பராக இல்லைன்னு வந்து இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு.
Doctrine drives technologies and given the ongoing advancement, the IAF doctrine would have to spell out the following to meet the challenges of the mid-century. இப்போது நம்ம என்னென்ன இந்த டாக்ட்ரின் ட்ரைவ்ஸ் தி டெக்னாலஜி நம்மள்கிட்ட ஒரு லாங் டேர்ம் பிளான் இருந்தால் மட்டும்தான் டெக்னாலஜியை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்பவே நீடடாக இருக்குது இந்த மிட் சென்ச்சுரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் தென் ஹோஸ்டிலிட்டிஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க when compared to the previous centuries. நம்ம வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு டாக்ட்ரினல் பப்ளிஷ்டு கைடன்ஸ் வந்து தேவைப்படுது, ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கைடன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The IAF's future flight plan would need a doctrinal foundation. This should not be confused with the ongoing clamor for theatrization. நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டாபிக் பார்த்துருப்போம்ல இந்த ஆர்மியை பொறுத்தவரையும் தேட்ரைசேஷன் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் என்ன ரிவைஸ் பண்ணிக்கலாம். தேட்ரைசேஷன் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் அண்ட் தென் நேவி, ஆர்மி இது மூணுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு கமாண்டர் கீழே கொண்டு வரதான் தேட்ரைசேஷன் ஆர் தியேட்டர் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தியேட்டர் கமாண்டில் எப்படி இருப்பாங்கன்னா ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் 3 பேருமே ஒரு கமாண்டர் கீழே இருப்பாங்க. இந்த கமாண்டர் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஆர்மியை சேர்ந்த கமாண்டர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா நேவியை சேர்ந்தவங்க கமாண்டராக இருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்தவங்க. ஸோ ஒரு சைக்ளிக்கல் மேனரில் இந்த கமாண்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு கமாண்டர் கீழே தான் ட்ரை ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். வேற ஜாயிண்ட் கமாண்ட் அப்படின்னா என்னென்னா ஏர்ஃபோர்ஸ் தென் நேவி, ஆர்மி இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்கவுங்களுடைய கமாண்டர் கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் கமாண்டர்ஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இவங்க 3 பேர்த்தோட ஒர்க்கும் வந்து ஒன்றா இருக்கும். இதான் வந்து ஜாயிண்ட் கமாண்டுக்கும் தியேட்டர் கமாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் கமாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. வேற ரிமைனிங் எல்லாமே சம்டைம்ஸ் ஜாயிண்ட் கமாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த தியேட்டர் கமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும், தியேட்டரைசேஷனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தியேட்டரைசேஷனையும் ஒரு டாக்ட்ரினல் ஃபவுண்டேஷன் தேவை அப்படிங்கிறது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரெண்டுமே அது டிஃப்ரெண்ட்டு, ஓகேவா? அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தியேட்டரைசேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராபேக் வந்து பார்த்துருப்போம். என்னென்னா ஆர்மியோட அந்த பாப்புலேஷன் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏர்ஃபோர்ஸோட ஸ்குவாட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் தியேட்டரைசேஷன் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க எதுக்காக நமக்கு ஒரு டாக்ட்ரினல் ஃபவுண்டேஷன் தேவை அப்படின்னு ஒரு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்க்கலாம். The world has already graduated to multi-domain operations where cyberspace, electromagnetic spectrum, influence operations of it all have been activated together and in stages to get a whole of the டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். இப்போ என்னென்னா எல்லா விஷயங்களையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இயர்லியராக பார்த்தீங்கன்னா இப்போ தரைப்படையை மட்டும்தான் சண்டை போட்டாங்கன்னா ஆர்மி அவங்க மட்டும்தான் சண்டை போடுவாங்க. அண்டு சின்ன சின்ன ஃபைட்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ நேவியில் சண்டை அப்படின்னா நேவி மட்டும் தான் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைக் அவங்க சைபர் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இப்போ கோவிட் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி புதுசாக கூட ஏதாவது ஒரு பயோ வெப்பன் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ இன்டெகிரேட்டட் விஷயம் இருக்கும்போது ஒரு மல்டி டொமைனாக வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு டாக்ட்ரினல் கைடன்ஸ் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது ஒய் வி நீட் டாக்ட்ரினல் கைடன்ஸ்க்கான முக்கியமான பாயிண்ட் இது மல்டி டொமைனாக வந்து இருக்கணும் அதுக்காக. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம மல்டி டொமைனாக மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்படி மல்டி டொமைனாக மாற்றுறப்ப என்னென்னா அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸஸ் வந்து ரொம்பவே ஓவர்லோட் ஆகும். இப்போது ஆல்ரெடி ஒரு சைபர் தனியாக பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் தென் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து இஎம்எஸ் தனியாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வித்தின் த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நம்ம ஒரே டொமைன் கீழே கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஃபர்மேஷனோட ஓவர்லோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அல்டிமேட்லி ஹியூமன் ரிசோர்ஸ் மேலே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் ஹை கிரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும், அந்த லெவலில் ஐடியாஸ் இருக்கணும். ஸோ அதை க்ரியேட் பண்ணணுன்னா நமக்கு ஒரு டாக்ட்ரினல் கைடன்ஸ் தேவை அப்படின்னு இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் வி நீட் டாக்ட்ரினல் கைடன்ஸுக்கான 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. கீப் அவுட் தி பொலிட்டிக்கல் பிரிசம். So the Indian Air Force doctrine must underscore that national defense is a national endeavor and should not be filtered through a prism of the political dispensation at the helm. This is vital. ஸோ இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்யூரிட்டியை, நேஷ்னல் செக்யூரிட்டியை பொறுத்த விஷயம் இதுக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கூடாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த பாலிட்டிக்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And Air Force is not about fighter aircraft alone. Combat enablers such as aerial refuelers, airborne warning and control system, transport and helicopter fleets, radars, communication system, etc. are vital in operation.
நம்ம வந்து இப்போ ரீசனாக என்ன பார்த்துருப்போம், ஏர்க்ராஃப்ட் வந்திருக்கு, அது வந்திருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது மட்டும் நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் ஆகிராது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் இப்போ ரெஸ்கியூ பண்ணுன்னா கூட ஏர்ஃபோர்ஸில் சம்டைம்ஸ் இன்வால்வ் ஆகாங்க. அந்த மாதிரி ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹெலிகாப்டர் ஃப்ளீட்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே ஏர்ஃபோர்ஸ் கீழே தான் வருது. ஸோ ஒரு மல்டி டொமைன் அண்ட் ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தேவைன்னா we need a doctrinal guidance program. ஸோ நியூ டாக்ட்ரினல் கைடன்ஸ் தேவை. Neglecting them would be to India's disadvantage, more so because they are critical to in sustaining kinetic power. The new IAF doctrine must cater to these aspects for the guidance of policymakers. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாஸ்டிலிட்டி, ஸோ பாகிஸ்தான் சைடாகட்டும் அண்ட் சைனா சைடாகட்டும் ரொம்பவே வந்து அந்த ஹாஸ்டில்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் இந்த அப்கமிங் டேஸில் ஆர் ஃப்யூச்சரில் அப்படின்னா நம்மளோட ஏர்ஃபோர்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இது டெவலப் பண்ணாமல் விட்டோம்னா நமக்கு தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஷுட் நாட் நெக்லெக்ட் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நியூ டாக்ட்ரின் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டாக்ட்ரினல் கைடன்ஸ் வந்து புதுசாக நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு தேவை, எதனால் நமக்கு தேவை அப்படிங்கிற வந்து பாயிண்ட் பார்த்துருக்கோம். அண்ட் இதை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்லேனியஸ் ஆர்டிக்கல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். 600 மெகாவாட் காமெங் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். அண்டு it is one of the largest hydro power plant commissioned in the northeast with an annual generation of 3353 mega units of green energy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அருணாச்சல் பிரதேஷில் இருக்குன்னு, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எந்த ரிவரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமெங் ரிவரில் இருக்குது. ஸோ அந்த பேரில் இருக்கு இல்லையா, அதனால் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபஸ்ட் ப்ரைவேட் ராக்கெட் லிஃப்ட்ஸ் ஆஃப் ஃப்ரம் இஸ்ரோ ஸ்பேஸ் போர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கை ரூட் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய விக்ரம் எஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. Vikram is India's first privately developed rocket lifted off precisely at 11:30 AM on the Indian Space Research Organization launchpad in Sriharikota. ஸோ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இந்த விக்ரம் எஸ் ப்ரைவேட்லி டெவலப் பண்ண ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப் பை ஹைதராபாத் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ராக்கெட் விக்ரம் எஸ் இஸ் அ சிங்கிள் ஸ்டேஜ் சாலிட் ஃபியூவல் அண்ட் சப் ஆர்பிட்டல் ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்ட் ஓவர் 2 years by incorporating advanced technologies including carbon composite structure and 3D components. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிகாஸ் 3D பிரிண்டட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து யூஸ் பண்ணி தான் அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த டெக்னாலஜிக்கலாக வந்து எக்ஸாம் எழுதுகிறப்ப சொல்லலாம். 3D பிரிண்டட் காம்போனன்ட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் இன் பில்டிங் ராக்கெட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கார்பன் காம்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதையும் வந்து இந்த டெக்னாலஜியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதோட பேலோட் மாஸ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 kg. விக்ரம் எஸ் கேரிட் வித் 3 கஸ்டமர் பேலோட். ஸோ 3 பேலோட்ஸ் வந்து அது கேரி பண்ணியிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இஸ்ரோவில், நம்மளோட கவர்மெண்ட்டில் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி 3 ஆப்ரேட்டிங் லான்ச்சிங் வெஹிக்கல்ஸ் என்னென்னா PSLV, GSLV அண்ட் தென் LVM-3. இது 3 வந்து ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய லான்ச்சிங் வெஹிக்கிள். அண்ட் அப்கமிங் டேஸில் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ஸும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ரீசர்ச் வந்து இஸ்ரோவில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியஸ்ட் லான்ச் வெஹிக்கிள் என்னென்னா இந்த ஃபால்கன் ஹெவி ராக்கெட் பை ஸ்பேஸ் எக்ஸ். எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபால்கன் ஹெவி ராக்கெட் இருக்குது. அதான் வந்து இருக்கிறதுலே அதிக கெப்பாசிட்டி உள்ள ஒரு லான்ச் வெஹிக்கிளாக இருக்குது. அதோட பேலோட் கெப்பாசிட்டி வந்து அரௌண்டு டன்னஸில் நிறைய டன்னஸ் வரும், 60 tons ஆர் சம்திங். ஸோ அதோட பேலோட் கெப்பாசிட்டி வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி படியில் வந்து NCERT கோர்சஸ் அண்ட் Prelims மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கேட்டு கால் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு PYQs. தேங்க்யூ எவ்ரிவன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.